போட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம எல்லா பார்த்தீங்கன்னா போட்லேயே கூட வந்து நிறைய பொருட்கள் வந்து போட்டு டீ கடை, நம்ம ரோட்டு டீ கடை கேள்விப்பட்டிருப்போம். இங்கே போட் சூப்பரான கடைங்க, அழகாக அந்த கிஃப்ட் பொருட்கள். அங்கே ஒரு போட்டில் பார்த்தீங்களா ஒரு ஆண்டி உட்காந்து வந்து இது சுட்டுட்டு சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்கங்க எல்லாருமே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. அப்படியே அவங்க சொன்னது என்னன்னா, இந்த இதுக்குள்ளே போனீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனாகொண்டா மூவிலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆக்சுவலி உண்மையிலே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிதக்கும் சந்தைக்கு வந்திருக்கோங்க. ரொம்பவுமே புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு இருக்குங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து போட்டில் உட்காந்துக்கிட்டே நம்ம எல்லா விதமான ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயின் சென்டரில் தான் உட்காந்துட்ருக்கோம். இங்கேருந்து தான் வந்து போட் வந்து ஸ்டார்ட் ஆகுமாமா. இங்கே நிறைய போட் நின்றுட்டுருக்குங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் போட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுன்னு அவர் சொன்னார், போட் ஓட்டுறவர். இது கொஞ்சம் நேரம் வந்து இந்த இதில் இருந்து இந்த கூட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்குங்க. இங்கே வந்து ஹோட்டல் இருக்குது இந்த சென்டரில், இந்த போட் சென்டரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கடைங்க சைட்லேயே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு ஏறுறதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்லேயே கூட வந்து நிறைய பொருட்கள் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய விதமான பொம்மை பொருட்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்நாக்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒருத்தங்க உட்காந்து டீயை ஆற்றிட்டு இருக்காரு. அதுவும் போட்லேயே உட்காந்து டீ கடைங்க, போட்டு டீ கடை. நம்ம ரோட்டு டீ கடை கேள்விப்பட்டிருப்போம், இங்கே போட்டு டீ கடை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாங்கள் அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே கடைகளாக தான் இருக்குது. கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஆறுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க, ஆற்றுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. போட்டில் போய்கிட்டே நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாமாமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி போட்டில் போகும்போது அதுலேயே இன்னொரு போட்டும் வரும். அந்த போட்டு வந்து அதுலேயும் வந்து நிறைய பொருட்கள் விற்றுட்ருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டு அந்த இதுக்கு சைடில் தாங்க இருக்குது. அங்கேயே உட்காந்து நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. துணிக்கடைங்க இருக்குது, அப்புறம் மரத்தில் பண்ணது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூர் வர்றவங்களுக்கான டூரிஸ்ட்டுக்கான நிறைய பொருட்கள் அந்த மாதிரியும் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கடைங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கடைங்க இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. இந்த இது ஃபுல்லாகவே வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ஃபுல்லாகவே கடைங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டம் மாதிரி, தோப்பு மாதிரி, மரங்கள் அந்த மாதிரியெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம பைப் கனெக்ஷன், நம்ம சைடில் வந்து தண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு கொஞ்சம் வந்து ஸ்பீட் எடுத்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீட்டுகளில் அவங்களும் முன்னாடியே போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க, சொந்தமாகவும் போட்டு வச்சுருப்பாங்களாமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கடைங்க, அழகாக அந்த கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டு வந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு போட்டில் பார்த்தீங்களா ஒரு ஆண்டி உட்காந்து வந்து இது சுட்டுட்டு இருக்காங்க, பக்கவடன்னு நினைக்கிறேன், இல்லை வாழைப்பழத்தில் என்னமோ சுட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற எல்லா கடையில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சிரித்து இது பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஏதாவது வாங்குறீங்களா, இது பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நல்லா சிரித்து எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து என்னமோ ஒரு பெயிண்டிங் கடைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெயிண்ட் வித்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே வாங்கினாலும் செம்ம நல்லா சிரித்து ஹாய்னு சொல்லி தாங்க அனுப்புகிறாங்க வர்றவங்களையெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. இது வீடா இல்லை கடையான்னு கூட தெரியலங்க. நிறைய கடைகளும் கட்டுறாங்க, வீடுகளும் பக்கத்தில் கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் போட்டில் இருக்க அந்த போட் ஓட்டுநர் சொன்னார், இங்கெல்லாம் வந்து கடைங்க தான் நிறைய இருக்கும், நம்ம கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அது அந்த சைடு இருக்குது, அது அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அங்கேயும் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த போட் ரைடிங்கில் கடைகள் இருக்கிற தெருவில் மட்டும் தான் கூட்டிகிட்டு போவாங்களாமா. ஆனால் இப்போ இவர் வந்து எங்ககிட்ட ஒரு 2-3 விதமான இடத்துலையும் உங்களை நான் சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தார். சரி வாங்க போய் பார்க்கலாம், என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் நாங்களும் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு தாங்க நிறைய இருந்துச்சு. இந்த சைடெல்லாம் வீடு தான் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து கடைங்க கொஞ்சம் கம்மி தான், கடைங்க வந்து அந்த முன்னாடி இதில் தான் கொஞ்சம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா சைடில் வந்து போட்டுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பர்சனல் போட்டாமா, அவங்கவுங்க சொந்தமாக போட்டுங்க இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்களாமா. இங்கே வீட்டில் இருக்கிறவங்களே நிறைய போட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு கீழே இந்த மாதிரி போட்டுகளும் கட்டி வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆறா குளமானே தெரியலங்க. ஐ மீன் குளம் கிடையாது, ஆறுன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஆனால் போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் யாராவது தாய்லாந்து போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 சைடு இங்கே வந்து கடைங்க, குட்டி குட்டி கடைங்க, அந்த ஜூஸ் கடைங்க கூட சைடில் வச்சுருக்காங்க.
அது வந்து இங்கே வந்து டூரிஸ்ட் அவங்களுக்கு வேண்டி மட்டும் இல்லை, இங்கே வந்து நார்மலாகவே இந்த சைடில் வந்து கடைங்க வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண. இங்கே பார்த்தீங்களா குட்டி ஸ்நாக்கு கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஹாய் சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்கங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணாங்க. இது எல்லாமே துணி கடைங்க தான். இங்கே பார்த்தீங்களா போட்டு ஒவ்வொருத்தங்க கீழே கட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிமெண்ட்லேயே வந்து தூண் மாதிரி கட்டியும் இந்த மாதிரி போட்டெல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. ஊர்ல எல்லாம் நமக்கு வந்து காரு 2 வீலர்ல இருக்கும்ல, அது மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே போட்டு தான் மெயின் இதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயுமே போட் இந்த மாதிரி கட்டி கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் போட்டு ஸ்லோவாக தாங்க போச்சு, ஏன்னா முன்னாடி வந்து ஒரு போட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அவர் போட் ஓட்டினவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்சம் நிறைய போட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும், இல்லைன்னா நம்ம ஸ்பீடாகவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இதுவும் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் போட்டில் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாஞ்சு தான் இதாகிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு எல்லாமே போட்டில் தாங்க போயிருக்கேன், அதனால எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. வரைக்கும் அவர் போட்டில் போனது இல்லைன்னு சொன்னார். ஐ மீன் இந்த மாதிரி ஷாப்பிங்கெல்லாம் போட்டில் போனதே இல்லைன்னு சொன்னார். எனக்கும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங்க்கு போட்டில் போகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறவங்களும் ஒரு டூரிஸ்ட் தான் நினைக்கிறேன். டூரிஸ்ட் போட்டு தான் அங்கே முன்னாடியும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இப்போ நம்ம பார்த்த மாதிரி கடைகள் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். அப்படின்னா நமக்கு வந்து கடைகள் மட்டும் இல்லை, வேற பலவிதமான இங்கே இருக்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்க என்ன ஏதுங்கிறதும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஏன்னா நாங்கள் கடைகள் பார்க்குறது மட்டும் இல்லை இல்லைங்களா, நம்ம இங்கே வந்து என்ன ஏது என்னன்றது பார்க்குறதும் நமக்கு மெயினாக இருந்துச்சு. ஸோ கடைகளும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்லி கடைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடுங்க தாங்க, விதவிதமான வீடுங்க, ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனால் எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து இதுவும் பார்க்கணுன்னு இருந்துச்சு, இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க என்ன இதை. நீங்கள் பார்த்தீங்களா, பலாப்பழம் ஒரு குட்டி மரத்தில் அவ்வளோ பலாப்பழம் வளர்ந்துருக்குங்க. ஆனால் இது நல்ல தண்ணி தான் நினைக்கிறேன், உப்பு தண்ணி கிடையாதுங்க. அதனால தான் வந்து இங்கே வந்து செடிகள் எல்லாம் அவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது இது கடல் கூட இது சேரலன்னு நினைக்கிறேன். இது வந்து நல்ல தண்ணின்றதுனால தான் அவ்வளோ இதாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரியெல்லாம் சைடில் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம துளசி செடி அந்த மாதிரியெல்லாம் வைப்போல, அது மாதிரி இவங்க வந்து வேற விதமான இதில் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு சாமி கும்பிட்ற அந்த இது தாங்க இருந்துச்சு, ஃபீல் தான் இருந்துச்சு. இங்கே போட் நல்லா ஸ்பீடாகவே போகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் துணி துவைச்சிட்டு உட்காந்துருக்காருங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லை, கீழே வந்து துணி துவைச்சிட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான வீடுங்க, மரத்தில் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. கேரளாவில் இந்த மாதிரி இருக்குங்க, ஆலப்புழாவில் இருக்குது. அங்கே நான் இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கேரளானாலும் இது வரைக்கும் நான் ஆலப்புழைக்கும் ஐ மீன் அந்த இதுக்கு போனதில்லை, குமரகம் போனதில்லை. கண்டிப்பாக இங்கே போகும்போது நான் உங்களுக்கு அதுவும் இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தாங்க, போட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வித்துட்டு வந்துட்டு இருந்தார் ஒருத்தர். அது கோழி இந்த சைடு வராமல் இருக்கிறதுக்கு வலை மாதிரியும் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா. அப்படியே வீடு ஃபுல்லாகவே பூக்கள் நிறைச்சி வச்சுருக்காங்க, செடிகள் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே போட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் மேலே கட்டி வச்சுருக்காங்க. இப்போ போட்டு வந்து செம்ம ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வீடுங்க தான். ஆனால் இங்கே வந்து இது வரைக்கும் நம்ம குறுகலான அந்த இதில் வந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கேப் இருக்குங்க, நல்ல பெரிய ஆறு மாதிரி இருக்குது, நல்ல கேப்பாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காரு அவர். எல்லாமே வீடுங்க தாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இது ஒரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஐ மீன் இங்கே இந்த மாதிரி இதில் வாழ்கிறது, இந்த மாதிரி இதில் இருக்கிறது. நமக்கு வந்து ரோடு எப்படியோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஆறு. நமக்கு ரோட்டு மேலே வீடுன்னா இவங்க ஆற்று மேலே தான் வீடே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தெருவில் கொஞ்சம் எல்லாம் வீடு இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி வீடு பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் மாதிரி தாங்க அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு தெரு மாதிரி. இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக கொஞ்சம் கேப் விட்டு கட்டியிருந்தாங்க. அதனால ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு பெரிய வீடாக இருந்துச்சுங்க இந்த சைடு. இப்போ வந்து ஒரு தோட்டம் மாதிரி வந்திருக்கு. இங்கே வந்து இது மஞ்சள் செடியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலங்க. பார்க்குறதுக்கு மஞ்சள் செடி மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.
இது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் என்னமோ ரிப்பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்குது, உள்ளே ஏதாவது பாம்பு கீம்பு வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இதை பார்த்தோன்னே எனக்கு அனகொண்டா மாதிரியே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சுங்க இது ட்ராவல் பண்ணும்போது. ஏதாவது பாம்பு கீம்பு வந்துருமோ, முதல்ல வந்துருமோன்னு எல்லாம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் அந்த செடிங்க அந்த இது மாதிரி இருந்துச்சு. அவங்களே எப்படி இறங்கி நின்று வேலை பார்க்குறாங்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த சைடெல்லாம் அவர் சொன்னார் தோப்பு மாதிரி தோட்டம் மாதிரியெல்லாம் இந்த சைடு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி உண்மையிலே பார்க்க போகும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அனகொண்டா மூவிலெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதாக இருந்துச்சுங்க. இங்கே வந்து போட்டுன்னு ரொம்ப ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குங்க. இந்த கடையில் அதே மாதிரி தான் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் முதலுக்கு இதில் எல்லாம் இருக்கிற அளவுக்கு தாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது வரைக்கும் வந்தது எல்லாமே வீடுங்க நிறைய இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வீடுங்க கம்மி தாங்க, ஆனால் நிறைய தோட்டம் தோப்பு அந்த மாதிரி ஒரு சர்க்கிளாக இருந்துச்சு இந்த வீதி எல்லாமே. காரில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் போட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிராஃபிக் ரொம்ப கம்மிங்க காரில் போகிறத விட. இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் பாட்டிலெல்லாம் இங்கே சைடில் வச்சுருந்தாங்க இந்த கடையில். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க, போகிறவங்க அப்படியே வந்து 1-2 எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது பில் பே பண்ணாமல்? தெரியல, போட்டுக்காரங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும்ல, எப்படி இருந்தாலும் இந்த ஊருக்காரங்க தானே, அதனால் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தைரியமாக வச்சுருக்காங்க. இந்த நிறைய வச்சுருக்காங்க அந்த சைடு ஃபுல்லாகவே. இளநீ ஜூஸு அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க இந்த கடையில். ஆனால் தண்ணியில் போகும்போது யாரும் இளநீ ஜூஸ் எல்லாம் அவ்வளோ விரும்புவாங்களா என்ன தெரியலங்க. மத்தியான நேரம் தான் விரும்புவாங்களா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சைடு எல்லாமே வீடுங்க தான். வீடுங்க சொல்கிற விட தோப்பு தோட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்தது கடை வீதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுங்களெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டம் தோப்பு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்து அவங்க சொன்னார் ப்ரைவேட் வீடுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். போட் ஓட்டுனவர் சொன்னார் இங்கெல்லாம் வந்து நிறைய பெரிய வீடுங்க தான் இருக்கும், காம்பவுண்ட் வாளுக்குள்ளே ஒவ்வொரு வீடு அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கார்னருக்கு வந்துட்டோங்க. நாங்கள் சொன்னோம் இல்லைங்களா, ஒருத்தங்க வந்து அந்த சைடு தெரு வீதிக்கு போவாங்க கடை வீதிக்குன்னு, அங்கிருந்து வர்ற போட்டும் இங்கே வந்து மெர்ஜ் ஆகுமாமா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க தாங்க இருந்துச்சு. இங்கே எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரி போட் ஓட்டுனவர் சொன்ன மாதிரி இந்த சைடு எல்லாமே கடைங்க தான். ஸோ நம்ம வேறு தெரு மூலமாக வந்ததுனால நமக்கு வேறு இதுவும் பார்க்க முடிஞ்சிச்சு, மக்களோட இதுவும் பார்க்க முடிஞ்சிச்சு, எப்படி லீவ் பண்ணுறாங்க, எப்படி வசிக்கிறாங்க, என்ன எப்படிங்கிறதெல்லாம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பொம்மைங்க தாங்க. யானை பொம்மைலாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. தாய்லாண்ட்லேயும் யானை பொம்மைங்க ரொம்ப அதிகமாக இருக்குங்க. யானை அந்த இதெல்லாம் வச்சு ரொம்ப இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய தெருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நிலம் தெருன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆறுக்குள்ளே என்டர் ஆகிட்டோன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆறு மாதிரி இருந்துச்சுங்க, ரொம்ப பெரிய கேப்பு. இது சின்ன வழி கிடையாது பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ரொம்ப பெரிய இதாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ போகும்போது எங்களோட போட்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாகவே அவர் போயிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் வாழை மரங்கள் நிறைய இருந்துச்சுங்க இந்த ஏரியாவில். தென்னை மரங்களும் இருந்துச்சு, ஆனால் வாழை மரம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் போட்டு வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னார். கிட்டத்தட்ட வந்து நாங்கள் எங்கேருந்து போட் எடுத்தோமோ அந்த இடத்துலேயே போட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஆனால் போட் ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்களா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில், அதுதான் வந்து அந்த போட் சென்டர் ஆமா. ஸோ கிட்டத்தட்ட இங்கே வந்து கொஞ்சம் மெல்ல தாங்க போட்டு போயிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுங்க ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே நிறைய வீடுங்க வந்து மரத்துலையும் கட்டி வச்சுருக்காங்கங்க. மரத்தில் மீன்ஸ் அந்த இது ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலையும் நிறைய பண்ணியிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து ஹோட்டல் மாதிரி எல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுங்க. அவங்களோட தாய்மொழியில் அங்கெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த சைட்லேருந்து போட்டு வந்துட்டு இருக்க நிறைய. நாங்கள் வந்து இந்த சைட்லேருந்து தான் ஏறி வந்தோம். ஸோ இந்த சைடில் தான் அவங்க கொண்டு போய் ஸ்டாப் பண்ணுவாங்களாமா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் தாங்க இருந்துச்சு.
இது வந்து ஒரு குட்டி பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு மேலே ஆளுங்களுக்கு ஏறுறதுக்கு அது இதுக்கு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. நாங்கள் கிளம்பின இடம் இதுதான். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் மறக்காமல் இந்த லைக் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஜஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.